ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் சுட சுட சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், புலாவ் ரைஸ் சாப்பிட்லாம், இல்லைனா டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நீங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 கப் சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், 2 முழு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, 3 தக்காளி, அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கிறதுக்கு. அது ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையாக உடையாமல் எடுத்து போடணும். இது நான் ரேஷியோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 10 முட்டை போடுற மாதிரி. நீங்கள் ஒரு 4 முட்டை 5 முட்டை போடுறீங்கன்னா இதில் பாதியாக ஆட் பண்ணிட்டா போதும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோ பாருங்கள், முட்டை நல்லா உடையாமல் வந்திருக்கு. 1/4 மணி நேரம் ஆச்சு. நான் சிம்மில் வச்சுருந்தேன். 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா முட்டை ரொம்ப ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. இந்த முட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.